வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். லூக்கா நற்செய்தி நூலினுடைய மையம் அப்படி என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய நண்பர், சரீர குறைபாடு உள்ளவர்களையெல்லாம் அவர் நிறைவாக்குகிறவருங்கிற மாதிரி அவருடைய ரைட்டிங்ஸ் அவர் கோடிட்டு காட்டுகிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், அது ஆய்வுகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே லூக்கா நற்செய்தியில் தான் சகேயுவை பற்றி வருது. சகேயுவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. முதல்ல சகேயு ஒரு வரி வசூலிப்பவன் இல்லையா? இப்போவுமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அதனால் அவனுடைய உறவினர்களே கூட அவனை வெறுப்பாங்க. ஸோ எல்லோரும் வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய ஒரே குறி பணம் சேர்க்கணும்னு பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தான். சில பேர் பணம் சேர்க்கணுங்கிற வேகத்தில் சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் இழந்துருவாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் சகேயு. நல்லா பணம் சேர்த்து ஆசைப்பட்டவனுக்கு திடீர்னு அவனுடைய ஆசை ஜஸ்ட்டுன்னு சேஞ்ச் ஆகுது. ஏசாமியை பார்த்தா என்ன, கடவுளை பார்த்தா என்ன, பணம் நிறைய சேர்ந்தோன்னா அந்த பணத்தை வச்சு எதையாவது செய்யணும்னு பெரும் பணக்காரர்லாம் ஆசைப்படுவாங்க இல்லையா? பெரிய கோயிலுக்கு போனால் கூட பணத்தை வச்சு முன்னால் போயிடுறது அப்படிங்கலாம் இருக்கும் இல்லையா? இவனுக்கு பணம் நிறைய சேர்ந்து பணம் சேர்க்க ஆசைப்பட்டவனாக இருந்தான். திடீர்னு ஒரு சின்ன ஆசை வச்சு என் கடவுளை நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். ஆனால் இவன் ஆசைப்பட்டவொடனே கடவுள் ஒருபடி மேலே போய் அவனோட உறவாடவே ஆரம்பிச்சிட்டார். அவன் வீட்டுக்கே வந்துட்டார். இங்கே தான் ஒரு அழகு பார்க்கணும். நீ கடவுளை பார்க்க ஆசைப்பட்டால் போதும், அவர் உன்னோடு உறவாடவே ஆரம்பிச்சிட்டார். உறவாடணுன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. கடவுள் உறவாடினோன்னா முதல்ல என்ன சொன்னான்? என் சொத்தெல்லாம் விற்று எல்லாரும் கொடுத்துறான். அது வரைக்கும் எதை பெரிதாக கருதினானோ, எதன் மீது ஆசை வைத்திருந்தானோ, கடவுள் உறவு கிடைச்ச பிறகு அதை தூக்கி போட்டுறேன்னு சொல்லிட்டான். இதுதான் பாருங்கள், கடவுளை நீங்கள் பார்க்க நெருங்கிவிட்டால், அவரை ஆசித்து அவர் உங்களோடு உறவாட ஆரம்பித்து விட்டால், அதுக்கு முன்னால் உங்ககிட்ட இருக்கிற எதுவும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த சகேயுடைய வாழ்க்கையில் அது இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கள். அவன் ஏன் அப்படி சட்டுன்னு எப்படி மாறினான்? அவ்வளோ நாள் படத்தை ஏசாமி பார்த்தோன்னே மாறிடுவானா? என்ன காரணம்? அதுக்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, அவனுடைய உறவுகளெல்லாம் அவனை வெறுத்திருந்தாங்க. யாருமே இல்லாமல் ஒரு நிராகரிக்கப்பட்டவனாக இருந்தாங்க. அன்னை தெரசா போகிற போக்கில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுடைய ரைட்டிங்ஸில் நான் படிச்சிருக்கேன். இந்த உலகத்திலே மிகவும் சோகம் என்ன தெரியுமா? யாருமே என் மேலே அக்கறை இல்லை, எல்லாரும் என்னை நிராகரிக்கிறாங்கங்கிற சோகம் மாதிரி ஒரு சோகம் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகி ஒருத்தரும் பார்க்க வரலன்னு வச்சுங்க, அவனுக்கு இன்னும் நல்ல மருந்து கொடுத்தாலும் ட்ரீட்மெண்ட்டு சரியாக வராது. ஏன்னா அந்த சக மனிதரால் நாம் நேசிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுடைய இயல்பு. சக மனிதனை நம்ம அங்கீகரிக்க வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருந்தவன் சகேயு. அவனை யாரும் சட்டம் பண்ணல, எல்லாரும் ஒதுக்கி. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வந்தவொன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தான், இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறேன்ட்டான். இவருடைய உறவே கிடைச்ச பிறகு எனக்கு என்ன வேணும்ட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். எனவே சகேயு பற்றி இந்த ஆய்வுகளில் கடைசியில் அந்த ஆய்வில் அவர் பிற்காலத்தில் பேதுருவோடு ஊழியம் செஞ்சார்னும், செசரியாங்கிற பட்டணத்தில் அவர் அத்தியட்சரானார்லாம் கூட குறிப்பு இருக்குது. அவைகள்லாம் எவ்வளோ தூரம் வரலாற்று ஆதாரம் முடியும்னு தெரியல. இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னாங்க, நமக்கு சகேயும்னா ஒரு குள்ளமானவன், மரத்து மேலே ஏறினா, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சகேயும் பணம் சேர்ப்பதையே குறியாக கொண்டது, பண ஆசை இருந்தவனாக இருந்தான். பணம் தான் சேர்த்துட்டு இருந்தான். சொந்தக்காரங்கள்லாம் கூட அவனை வெறுத்தாங்க. ஆனால் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் அவன் ஆசை மாறிச்சு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அது வரைக்கும் அவனுக்கு பெரிய ஆசையாக இருந்தது சாதாரணமாயிடுச்சு. எல்லாருக்கும் நான் திருப்பி கொடுத்தேன்னு சொல்லிட்டான். என்ன காரணம்? இவன் ஆசைப்பட்டவனை கடவுள் அவனோட உறவாட ஆரம்பித்து விட்டார். உறவாட ஆரம்பித்தவனுடைய வாழ்க்கையிலே பிற்காலத்தில் பெரிய உயர்வுகள் எல்லாம் வந்தது என்பது தான். எனவே குள்ளமான சகேயுவிடத்திலிருந்து இத்தனை உயர்ந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கடவுள் உங்களோடு உறவாட ஆரம்பித்து விட்டால், கடவுளோடு நீங்கள் உறவு கொண்டிருந்தால், உலகத்தில் நீங்கள் வைத்திருக்கிற எதுவும் உங்களுக்கு பெரிதாக தெரியாது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.